அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி பாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடு நம்ம மதுரை அதலையில், நம்ம மதுரை அதலை மெயின் ரோட்ல இருந்து நடந்தே வர்ற தூரத்தில், அதாவது ஜஸ்ட் வெறும் ஒரு வித்தின் 100 மீட்டருக்குள்ள, ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே ஒரு வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலவாசலோடையே கட்டியமைக்கப்பட்டிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட முன்முகப்பு தோற்றத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். நல்ல அழகிய வேலைப்பாட்டோட, நல்ல ஒரு தரமான கட்டுமானத்தோட, ஒரு 30 அடி ரோட்டு மேல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த வீட்டோட முன்பக்கம் பாருங்க, ஒரு 5 படி ஏறி தான் இந்த வீட்டோட தளத்துக்கே போக முடியும். நல்ல ஒரு உயரமான பேஸ்மெண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு பிரம்மாண்டமான எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. வாங்க இப்போ இந்த வீட்டோட உள்நுழைவு பகுதியை பார்த்துருவோம். நல்ல ஒரு பிரம்மாண்டமான எம்எஸ் கேட் இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவு மினி பார்க்கிங் ஸ்பேஸ் தான், பட் ஆனால் தளத்தில் பாருங்க நல்ல ஒரு கிரிப்பான பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீடு ஒரு வடக்கு பார்த்த மனையில வடக்கு பார்த்த தலவாசலோடைய கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இடது பக்கம் இபி மீட்டர் யூனிட் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தலவாசல் முகப்பு தான் பார்க்கலாம். நல்ல ஒரு முன்முகப்பு தோற்றத்தை, தலவாசல் பாருங்க, நல்ல அருமையான டீக்குட்ல வெல் பாலிஸ்டோட இந்த தலவாசல் டோர் அமைஞ்சிருக்கு. இப்போ வாங்க நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதியை பார்த்துருவோம். இந்த ஹாலில் நல்ல 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸு, நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. பிரம்மாண்டமான ஜன்னல் இருக்கு. 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ், நல்ல கிளாஸி லுக்ல நல்லா சூப்பராகவே அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு தரைத்தளத்திலேயே 2 பெட்ரூமோட கட்டியமைக்கப்பட்டிருக்கு. இந்த வீடு ஒரு 30 அடி ரோட்டு மேல அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஹாலில் சீலிங்ல ஃபுல்லா மேலே ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க கலர்ஃபுல்லா. நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலாக தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த ஹால் ஆப்போசிட் வாலில் நல்ல ஒரு டார்க் கலரில் ப்ளூ பெயிண்ட் பண்ணி சூப்பராக காமிச்சிருக்காங்க, கான்ட்ராஸ்டாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது கிச்சன் என்ட்ரன்ஸு பாருங்க. அதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிரானைட்டில் ஒரு எல் டைப்பில் மேடை அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்து வாலில், கிச்சன் வாலில் டைல்ஸ் சுட்டி காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக கிழக்கு பக்கமாக ஒரு ஜன்னல் வசதி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. பொருள் வைக்கிறதுக்கு போதுமான அலமாரி, ஃபுல்லாக லாஃப்ட் ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்கு லாஃப்ட் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்க. நல்லா ஸ்டோரேஜ் லாஃப்ட்லேயும் ஏற்றிக்கலாம். அது போக இங்கே ஒரு ஓப்பன் செல்ஃப் ஒன்று கொடுத்துருக்காங்க. தளத்தில் 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸு, கிரானைட்டில் எல் டைப்பில் மேடை, எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு மீண்டும் வர்றோம். இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு நம்ம திரும்ப வந்துட்டோம். இப்போ இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்துருவோம். அதே சேம் பேட்டர்னில் 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் இந்த பெட்ரூம்லையும் கொடுத்துருக்காங்க. சேம் டிசைனில் நல்லா வெளிச்சமாக அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த பெட்ரூமு. ஆப்போசிட் வாலில் கான்ட்ராஸ்ட் வால், நல்லா ஒரு ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பெரிய ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்டெல்லாம் ஸ்டோரேஜ் பாயிண்ட்டு நிறைய கொடுத்துருக்காங்க பாருங்க. நல்ல ஒரு ஜன்னல் வசதியும் இருக்குது. மேலே ஸ்டோரேஜுக்கு லாஃப்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே ஒரு ஓப்பன் ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இது வார்ட்ரோப் யூசேஜுக்கு நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த டாய்லெட்டுக்கு மேலே இருக்க லாஃப்ட்டும் ஸ்டோரேஜ் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. அடுத்ததாக இப்போ நம்ம இந்த டாய்லெட் பார்த்துருவோம். இது ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் இந்த டாய்லெட் கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாகவே அமைஞ்சிருக்கு. தளத்தில் ஃபுல்லாகவே கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வால் முழுதும் கான்செப்ட் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. ஃபிட்டிங்ஸ்லாம் நீட்டாகவே இருக்குது.
அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு வாஷ் பேஷனும் கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கு ஜன்னல் வசதி வித் லூவர் கிளாஸோடைய கொடுத்துட்டாங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வெஸ்டர்ன் டைப்ல அமைஞ்சிருக்கு. இது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் நம்ம பார்த்துட்டோம். இந்த பெட்ரூம்ல ஜன்னல் வசதி இருக்கு, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் வசதி கொடுத்துட்டாங்க. தளத்துல ஃபுல்லா சேம் பேட்டர்ன்ல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் யூனிஃபார்மாவே அமைச்சு கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் பார்த்துருவோம் வாங்க. இதுவும் அதே சேம் பேட்டர்ன்ல 4க்கு 2 வெர்டிபி டைல்ஸ் தளத்துல நல்லா யூனிஃபார்மாவே கொடுத்துருக்காங்க. அடுத்ததா பார்த்தோம்னா ஆப்போசிட் வாலில் கான்ட்ராஸ்டாக நல்லா ஸ்ட்ரக்சர் பெயிண்ட் பண்ணி ஃப்ளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஓரளவு நல்ல ஒரு டீசெண்டான ஸ்பேஸ்லேயே இந்த பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜன்னல் வசதியும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடைய அமைஞ்சிருக்கு. அது போக ஸ்டோரேஜுக்கு மேலே லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஓரளவு ஸ்டோரேஜ் லாஃப்ட் வசதி இருக்கு. இதுவும் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாவே அமைஞ்சிருக்கு. இதுவும் ஒரு வெஸ்டர்ன் டைப்ல தான் இந்த அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் அமைஞ்சிருக்கு. தளத்துல நல்ல கிரிப்பான டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. கான்செப்ட் டைல்ஸ் வால் முழுது ஒட்டியிருக்காங்க. அது போக வெண்டிலேஷனுக்கு வித் லூவர் கிளாஸோடைய ஜன்னலும் கொடுத்துட்டாங்க. 2 பெட்ரூம்லையுமே அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமுடைய இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு திரும்ப வந்துட்டோம். வாங்க இப்போ நம்ம இந்த வீட்டோட வெளிப்பகுதிக்கு போவோம். ஓரளவு டீசெண்டான பார்க்கிங் தான் இருக்கு. இப்போ லெஃப்ட்ல மொட்டை மாடி பார்த்துருவோம் வாங்க. மாடிக்கு ஹேண்ட் ரைல் ஃபுல்லாகவே எம்எஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. அது போக இங்கே எலிவிஷன்ல எம்எஸ்ல தான் இந்த கிரில் ஒர்க்கும் பார்த்துருக்காங்க. இந்த வீடு பற்றி ஹைலைட் என்னன்னா, கரெக்டாக மெயின் ரோட்ல இருந்து நடந்து வர தூரத்தில் இந்த வீடு. இந்த வீட்டோட மனை பார்த்தீங்கன்னா ஒரு வடக்கு பார்த்த மனை, 2 சென்ட் இடம், ஒரு 30 அடி ரோட்டு மேலே கிட்டத்தட்ட ஒரு 610 சதுரடி பில்டிங் சதுரடி பார்த்தீங்கன்னா 610 சதுரடி. நான் ஏற்கனவே சொன்னது போல இது மெயின் ரோட்ல இருந்து பாருங்களேன், மெயின் ரோட்ல இருந்து இந்த வீடு நடந்தே வர தூரத்துல ஒரு 300 அடி போர் வசதி கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் இருக்கு, 2 பெட்ரூம் இருக்கு, 2 அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்கு, லேஅவுட் அப்ரூவல் இருக்கு, பில்டிங் அப்ரூவல் இருக்கு. நல்ல உயரமான பேஸ்மெண்ட்டோட தரமான கட்டடம். இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குறிப்பா வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே, தேங்க்யூ. அப்புறம் வீட்டோட விலை 33 லட்சம் சொல்றாங்க, விலை பேசிக்கலாம். வீடை பற்றின விவரங்களுக்கு மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, தேங்க்யூ.